Welcome to VLearn channel. This is VLearn English segment. இந்த வீடியோல நாம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 மாணவர்களுக்கான யூனிட் 2 The Grumble Family போயத்திற்கான தமிழ் விளக்கம் மற்றும் தேர்விற்கு முக்கியமான poetic devices அதாவது rhyming words, rhyme scheme, figures of speech இதெல்லாம் பார்க்க போறோம். போயத்திற்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம VLearn சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க போயத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். போயம் கவிதை The Grumble Family முணுமுணுக்கும் குடும்பம். தீம் மைய கருத்து Being optimistic நேர்மறை சிந்தனையுடன் இருத்தல். Poet கவிஞர் எல்லம் மான்கோமரி A Canadian author இவர் ஒரு கனடா நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர். She has written a number of novels, stories, poems and essays. அவர் பல புதினங்கள், கதைகள், கவிதைகள் மற்றும் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். Her works are read by many scholars and readers. பல ஆய்வாளர்கள் மற்றும் வாசிப்பாளர்களால் அவருடைய படைப்புகள் படிக்கப்படுகின்றன. There's a family nobody likes to meet. They live, it is said, on complaining street, in the city of never are satisfied, the river of discontent beside. இங்கு there's என்பது there is என்பதன் சுருக்கம். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவுக்கான தமிழ் விளக்கத்தை கவனமா கேளுங்க. ஒருவரும் சந்திக்க விரும்பாத குடும்பம் ஒன்று உள்ளது. அவர்கள் குறை கூறும் தெருவில் வசிப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த தெரு ஒருபோதும் மன நிறைவு அடையாதவர்கள் என்ற நகரத்தில் உள்ளது. அந்த நகரம் அதிருப்தி ஆறு என்ற ஆற்றின் அருகில் உள்ளது. They growl at that and they growl at this. Whatever comes, there is something amiss. And whether their station be high or humble, they are all known by the name of Grumble. அவர்கள் இது அது என்று எல்லாவற்றை பற்றியும் முணுமுணுக்கிறார்கள். என்ன நடந்தாலும் அதில் ஒரு குறை இருப்பதாக நினைப்பார்கள். அவர்களின் குடும்பத்தின் நிலை உயர்வாக இருந்தாலும் தாழ்வாக இருந்தாலும் அவர்கள் குறை கூறிக்கொண்டே இருப்பதால் அவர்கள் முணுமுணுப்பவர்கள் என்ற பெயரிலேயே அறியப்படுகிறார்கள். The weather is always too hot or cold. Summer and winter alike they scold. Nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street. அவர்களுக்கு காலநிலை கடுமையான வெயில் அல்லது கடுமையான குளிர் என்று குறை கூறும் வகையிலேயே இருக்கிறது. கோடை காலமாக இருந்தாலும் குளிர்காலமாக இருந்தாலும் திட்டுவார்கள். அந்த சோகமயமான குறை கூறும் தெருவில் நாம் சந்திக்கும் எவருக்கும் எதுவுமே சரியாக நடப்பதில்லை. They growl at the rain and they growl at the sun. In fact, their growling is never done and
if everything pleased them, there isn't a doubt. They'd growl that they'd nothing to grumble about. Isn't என்பது is not என்பதன் சுருக்கம். They'd என்பது they would என்பதன் சுருக்கம். இரண்டாவதாக உள்ள they'd என்பது they had என்பதன் சுருக்கம். அவர்கள் மழை பெய்தாலும் முணுமுணுப்பார்கள், வெயில் அடித்தாலும் முணுமுணுப்பார்கள். உண்மையாக சொன்னால் அவர்கள் முணுமுணுப்பது முடிவுக்கு வருவதே இல்லை. ஒருவேளை அனைத்தும் அவர்கள் திருப்தி அடையும்படி நடந்தால் சந்தேகமின்றி குறை கூறுவதற்கு ஒன்றுமே இல்லையே என்று முணுமுணுப்பார்கள். But the curious thing is that not one of the same can be brought to acknowledge his family name. For never a grumbler will own that he is connected with it at all, you see. ஆனால் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அவர்களில் ஒருவர் கூட தங்களின் அந்த குடும்ப பெயரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் முணுமுணுப்பவர்கள் ஒருபோதும் தன்னை அந்த பழக்கத்துடன் தொடர்பு படுத்திக் கொள்வதே இல்லை. The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. And before he dreams of the terrible jumble, he is adapted into the family of grumble. இங்கு his என்பது he is என்பதன் சுருக்கம். இதில் மிகவும் மோசமான விஷயம் என்னவென்றால் யாராவது அவர்களுடன் அதிக நேரம் தங்க நேர்ந்தால் அவர்களும் முணுமுணுப்பவர்களின் பழக்கத்தை கற்றுக்கொள்வார்கள். அந்த பயங்கரமான குணம் தன்னிடம் இருப்பதாக கற்பனை செய்வதற்கு முன்பே அவரும் முணுமுணுப்பவர்கள் குடும்பத்தில் ஒரு அங்கமாகி விடுவார்கள். And so it were wisest to keep our feet from wandering into complaining street, and never to growl whatever we do, lest we be mistaken for grumblers too. ஆகையால் குறை கூறும் தெருவில் கால் வைக்காமல் இருப்பதே புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும். மேலும் நாம் என்ன செய்தாலும் முணுமுணுக்காமல் செய்ய வேண்டும். இல்லையென்றால் நாமும் முணுமுணுப்பவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவராக தவறாக புரிந்து கொள்ளப்படுவோம். Let us learn to walk with a smile and a song, no matter if things do sometimes go wrong, and then be our station high or humble. We'll never belong to the family of grumble. இங்கு will என்பது we will என்பதை குறிக்கும். சில நேரங்களில் சில காரியங்கள் தவறாக நடக்கக்கூடும். அந்த நேரங்களில் புன்னகையுடனும் பாட்டு பாடிக்கொண்டும் மகிழ்ச்சியாக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம் நிலை உயர்வாக இருந்தாலும் தாழ்வாக இருந்தாலும் நாம் அந்த முணுமுணுப்பவர்களின் குடும்ப அங்கத்தினர்களாக இருக்க மாட்டோம். இப்போ நாம் பொயட்டிக் டிவைசஸ் பார்க்க போகிறோம். அதில் ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது அலிட்ரேஷன், அனஃபோரா, எபித்தட் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் ரைமிங் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ரைமிங் வேர்ட்ஸ் ஆர் 2 or more words that have the same or similar ending sound. ஒவ்வொரு வரியிலையும் இருக்கிற
உச்சரிப்பில் ஒத்துப்போகக்கூடிய கடைசி வார்த்தைகள் ரைமிங் வேர்ட்ஸ். அந்த கடைசி வார்த்தையில் முடிவில் உச்சரிப்பு ஒத்துப்போகும். இந்த போயத்தில் அடுத்தடுத்த வரிகளில் வரக்கூடிய கடைசி வார்த்தைகள் உச்சரிப்பில் ஒத்துப்போகுது. இந்த போயத்தில் வரக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸை பார்க்கலாம். மீட், ஸ்ட்ரீட், satisfied, beside, this, amiss, humble, grumble, cold, scold, meet, street, sun, done, doubt, about, same, name, he, see, stays, ways, jumble, grumble, feet, street, do, to, song, wrong, humble, grumble. அடுத்ததா நாம ரைம் ஸ்கீம்னா என்னன்னு பார்ப்போம். A rhyme scheme is the pattern of rhymes at the end of each line of a poem. உச்சரிப்பில் ஒத்துப்போகக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் எந்த வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கோ அதை ரைம் ஸ்கீம்னு சொல்லுவோம். இந்த போயத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவாக பார்ப்போம். அதில் ஒவ்வொரு வரியிலையும் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தைகளை வரிசையாக எடுத்து எழுதுவோம். இங்கே முதல் வார்த்தைக்கு ஏ கொடுக்குறோம். அதோட உச்சரிப்பில் ஒத்துப்போகக்கூடிய வார்த்தைக்கும் ஏ கொடுக்குறோம். இங்கு முதல் வார்த்தை மீட், அதோட உச்சரிப்பில் ஒத்துப்போகக்கூடிய வார்த்தை ஸ்ட்ரீட். அதனால் ரெண்டுக்கும் ஏ கொடுக்குறோம். அடுத்ததாக உள்ள வார்த்தைக்கு பி கொடுக்குறோம். அதோட உச்சரிப்பில் ஒத்துப்போகக்கூடிய வார்த்தைக்கும் பி கொடுக்குறோம். இங்கே அடுத்த வார்த்தை சாட்டிஸ்ஃபைடு, அதோட உச்சரிப்பில் ஒத்துப்போகக்கூடிய வார்த்தை பிசைட். அதனால் ரெண்டுக்கும் பி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவுக்கான ரைம் ஸ்கீம் ஏ ஏ பி பி. இந்த போயத்தில் வரக்கூடிய எல்லா ஸ்டான்ஸாவுமே இதே ரைம் ஸ்கீமில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். அதில் முதலாவதா அலிட்ரேஷன் பார்க்கலாம். The occurrence of the same letter or sound at the beginning of adjacent or closely connected words. ஒரே வரியில் வரக்கூடிய வார்த்தைகளில் முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை அலிட்ரேஷன்னு சொல்லுவோம். இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அந்த எழுத்துக்கள் AEIOU தவிர மற்ற எழுத்துக்களாக இருக்கணும். உதாரணமாக ரெண்டாவது வரியில் செட், ஸ்ட்ரீட் ரெண்டுமே ஃபஸ்ட்டு லெட்டர் எஸ்ல தொடங்குது. அதனால் இது அலிட்ரேஷன். இந்த போயம் வரிகளில் வரக்கூடிய மற்ற எல்லா அலிட்ரேஷனையும் ஸ்க்ரீனில் காட்டுறோம். அதை புக்கில் குறிச்சிக்குங்க. அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அனஃபோரா. A technique where several verses begin with the same word or words. போயம் வரியில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் ரிப்பீட்டடாக வந்துச்சு அப்படின்னா அதை அனஃபோரான்னு சொல்லுவோம். இந்த போயத்தில் செகண்ட் ஸ்டான்ஸால் முதல் வரியில் they growl at அப்படின்னு ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அடுத்ததா ஃபோர்த் ஸ்டான்ஸால் முதல் வரியில் they growl at the அப்படின்னு ரிப்பீட்டடாக வந்திருக்கு. இதை நாம் அனஃபோரான்னு சொல்லுவோம். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எபிதெட். an adjective or phrase expressing a quality or attribute regarded
as characteristic of a person or the thing mentioned. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நபரோ அல்லது ஒரு இடமோ அதோட குணாதிசயமே அதுக்கு பேராக வந்துச்சு அப்படின்னா அதை எபித்தட்னு சொல்லுவோம். உதாரணமாக இந்த போயத்தில் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது எபித்தட். குறை சொல்லுதல் அப்படிங்கிறது ஒரு குணம். அந்த குணமே அந்த தெருவிற்கு குறை சொல்லும் தெரு அப்படின்னு பேராக அமைஞ்சதுனால அதை எபித்தட்னு சொல்கிறோம். இந்த போயத்தில் ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள், கிரம்பிள் ஃபேமிலி இதெல்லாம் எபித்தட். முணுமுணுக்கிறது அப்படிங்கிறது ஒரு குணம். அந்த குணமே அந்த குடும்பத்துக்கு பேராக வந்ததுனால அதுவும் எபித்தட். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் எல்லாமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுடைய நண்பர்கள் யாராவது 10ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கும் நம்மளுடைய வீலாண்ட் சேனலை அறிமுகப்படுத்தி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீலாண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.